ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தமிழ் ட்ரக்கு. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் நமிபியாவில் விண்டோக் அப்படின்ற ஒரு தலைநகரத்தில் இருக்குங்க. இங்கேருந்து சொசுவேலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இடம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இடத்துக்கு கண்டிப்பாக நிறைய படங்களில். அங்கே தான் நம்ம போகிறோம். 800 கிலோமீட்டர். பஸ்ஸுக்கு எவ்வளோன்னு சொன்னால் செலுத்து போயிடுவீங்க. அவ்வளோ விலை அதிகம். பஸ்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு எவ்வளோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். மணி இப்போ கரெக்டாக 6 ஆக போகுது. 7 மணிக்கு பஸ்ஸு வாங்க போகலாம். செம்மையாக குளிருதுங்க. டாக்ஸி வந்துச்சு, காலையில் புக் பண்ணியிருந்தோம். செம்மையாக குளிருது, வேறு லெவலில். பேக் அப்படியே பின்னாடி வச்சுருவோமா? ஹாய் பதா, குட் மார்னிங். ஹவ் ஆர் யூ? ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது விண்டோக்கோட ட்ரக் போர்ட்டுக்கு வந்தாங்க. இந்த ட்ரக் போர்ட்டுக்கு தான் எங்களுக்கு பஸ் இருக்குது, செசரம் அப்படின்ற இடத்துக்கு. பஸ்ஸு வரல, இன்னும் மணி 6 தான் ஆகுது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம போக வேண்டிய பைக்கில் வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்கில் உட்காந்து சாப்பாடுக்காக உட்காந்துருக்கோம். சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே செசரம், ரைட்? தட்ஸ் நேம். வாட் இஸ் த நேம்? செசரீம். ஆமாம், ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இல்லை. அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு தெரில. நம்ம அப்படியே இதில் கிளம்பி அப்படியே நம்ம செசரீம் போயிட்டு இங்கேருந்து ஒரு 5 hours ஆகும். அங்கே தான் அந்த பாலைவன பகுதி இருக்குது. இப்போ நாங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு சாண்ட்விச் வாங்கியிருக்கோம். சாண்ட்விச் பார்த்திங்கன்னா $21. चिकन मायोनीज सैंडविच. हम लोग सर्विस वैली बोलते हैं उसको. और हम आज जा रहे हैं. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸு வந்துச்சு, மினி வேன் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 6500 போயிட்டு வரத்துக்கு. செம்ம விலைங்க. நான் பே பண்ணதுலேயே அதிகமான ஒரு டிரான்ஸ்போர்ட்னு பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். எல்லா மக்களும் போகிறது பார்த்தீங்கன்னா 7000 ரூபா. 6500 கட்டியிருக்கேன். இந்த வண்டி தான் நிற்கிது. இந்த வண்டி தான் போய் பேக்கை வச்சுட்டு உள்ளே ஏறி உட்கார வண்டி தான். செம்மையாக குளிருது. என்கிட்ட பார்த்திங்கன்னா ஜாக்கெட் கூட இல்லை, அதனால தான் செம்மையாக குளிருதுங்க. சரி, நான் காருக்குள்ளே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். இது எப்படி புக் பண்ணுறதுனா, ஆன்லைனில் நவிபியா 2 வெப்சைட் இருக்குது. நவிபியா 2 கோன்னு, அது லிங்க் நான் தரேன், அதில் போய் புக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காருக்குள்ளே வந்துட்டேன். இப்போ என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் ஃபுல்லாகவே நாங்கள் மட்டும்தான். வேறு யாரும் புக் பண்ணலையா? வேறு லெவலு ப்ரைவேட் காரில் அப்படி இருந்தாலும் மனசு பக்குன்னு தான் இருக்குங்க. ஏன்னா 6500 நான் கட்டினதே இல்லை. அப் அண்ட் டவுன் போயிட்டு வரத்துக்கு இவ்வளோ செலவு நான் பண்ணதே கிடையாது எல்லாம் போகிற ஒரு காரில். பட் இன்றைக்கி யாருமே வரல, நம்ம மட்டும் தான் போகிறேன். இவ்வளோ வேலை யாருமே போக மாட்டாங்க. ஒரு கார் எடுத்துகிட்டு போனால் கூட கம்மியாக தான் ஆகும். ஏன்னா எனக்கு கார் ஓட்டுறது ரொம்ப நாளாச்சு. என்கிட்ட கார் கிடையாது, டச்சில். அதனால நான் கார் எடுக்கலை. இல்லைன்னா கார் ஹையர் பண்ணிட்டு போயிருப்பேன். சேம் ரேட் தான் வந்திருக்கும். கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கும் பெட்ரோல்லாம் போட்டு. பட் இருந்தாலும் நம்ம தனியாக போகிறனால இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம். பட் ஓகே, இருந்தாலும் நம்ம கிளம்பியாச்சு. ப்ரோவும் கிளம்பிட்டாப்புல. விடியுதுங்க இப்போ தான். செம்மையாக குளிருதுங்க. வேறு லெவலுக்கு குளிருது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ காருக்கு கிளம்பி 2 மணி நேரம் கிட்ட ஆகுது. ஆல்மோஸ்ட் இன்னும் 2 ஹவர்ஸில் 2 மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடலாம் நம்ம போக வேண்டிய இடம். அப்படியே வேலை பார்த்தீங்கன்னா உட்காந்து லேப்டாப்பில் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் ட்ராவல் வ்ளாகர்ஸோட கஷ்டமான விஷயங்கள். ட்ராவலிங்லேயே இருக்கணும், வீடியோவும் எடுக்கணும், எடிட்டிங்கும் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கனால தான் வீடியோ டிலே ஆகிட்டுருக்கு. பட் இப்போ நான் ரீசெண்டாக ஒரு டிலே, ஜாம்பியா ஃபஸ்ட் வீடியோ வ்ளாக் டிலே பண்ணதுக்கான காரணம் என்னோடய ஐஃபோன் ஒன்று வச்சுருந்தேன். செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருந்தேன். பட் செகண்ட் ஹேண்டில் வாங்கினதுனால பிரச்சனை. ஆமாம், என்னாச்சுன்னா மானிட்டர் செகண்ட்ஸ் போட்டு கொடுத்துட்டானுங்க பழசை. அதில் ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட்டு. அதனால் எதுவுமே ஹாய் மேன் வாரண்டி கிளைம் பண்ண முடியல. ஐஃபோன் போச்சு. மேக் புக் லேப்டாப் வச்சுருக்கனால நான் அதை வாங்கினேன், போச்சு. இப்போ காலை கடன் முடிச்சாச்சு. சிறிய கடனை முடிக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. நேச்சுரலாக நீ எங்கே வேணால் போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குங்க ரோடு நல்லால. ரோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரோடு தான். இந்த ரோடு பேர் கிராவல் ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே இந்த கிராவல் ரோடு அப்படின்ற வார்த்தை நான் கற்றுக்கிட்டேன். கிராவல் ரோடு இது பேர். கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. பட் இதில் 80ல் போகிறாங்க. 80ல் போகிறனால அப்படியே உருட்டிக்கிட்டே போயிட்டு நானும் அப்படியே எடிட் பண்ணிகிட்டே இருக்கேன்.
ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சிசரம் வந்து வந்தாச்சுங்க. நம்ம இங்கே வந்து ஒரு கேம்ப் சைட் புக் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஹோட்டல் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது தெரியும் வெளில வந்து ரோடெலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து கேம்ப் சைட் தான் புக் பண்ணியிருந்தது, டெசர்ட் கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. தங்கினதுலேயே விலை அதிகமான ஒரு கேம்ப்பு. வந்துட்டோம், பக்கத்துலேயே வந்துட்டோம். பாருங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குது பாருங்கள். நிறைய மான்லாம் நிற்குதுங்க, காடுங்க. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்க்குங்க அது. I think that one. Yes, that one. Yes. Okay. So guys, finally பார்த்தீங்கன்னா டெசர்ட் கேம்ப் வந்தாச்சுங்க. Hi, how are you? Very good. These two gentlemen, they stay with you one night. Did you? கேலாஷ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கேம்புக்கு வந்துட்டேன். கேம்புக்கு வந்து செம்ம தலைவலிங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது. செம்ம தலைவலி எழுத்துல ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்த பஸ்ஸு வந்து என்னை இந்த கேம்ப் சைட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு காலை நான் சொசஸ் வேலி அப்படின்ற இடத்துக்கு போகணும்ல. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷட்டில் பஸ் இருக்குது, ஷட்டில் பஸ்ஸில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த கேம்ப் சைட்லாம் சொல்கிறாங்கன்னா பேக்கேஜ் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, பேக்கேஜ் எவ்வளோன்னு கேட்டால் $900 கிட்ட வருது. $900 $4,000 கிட்ட வரும் ஒரு ஆளுக்கு. ஏற்கனவே நாங்கள் ஸ்டே பண்ணிக்கிறதே பார்த்திங்கன்னா செம்ம காஸ்ட்லி, $13,000. வேறு ஆப்ஷன் எதுவுமே இல்லாதனால வந்து நாங்கள் இங்கே தங்கியிருந்தோம். இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா ரூம் ஓகே தான், எல்லாம் ஓகே தான். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து நைட்டு சாப்பாடு வந்து இங்கே கிடையாதாங்க, டின்னர் வந்து இங்கே கிடையாது, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெனு கொடுத்தானுங்க. ஆர்டர் பண்ணேன் சிக்கன் விங்ஸு, அப்புறம் வந்து எதனா சேலட்லாம் வேணுமா அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி கொடுத்தேன். செலக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா திஸ் யூ ஹாவ் டு குக் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் நீங்களே வந்து சமைச்சிக்கணும், இதுவும் பச்சையாக தான் இருக்கும், அது நீங்கள் வந்து அடுப்பில் சமைச்சிக்கணும் அப்படின்றாங்க. டேய் என்னடா சொல்கிறீங்க, ஏன்டா நான் அங்கேருந்து வந்திருக்காங்க, இவ்வளோ தூரமாக வந்திருக்கோம், ஹோட்டல் இது, இவ்வளோ வேலை சார்ஜ் பண்ணுறீங்க, $13,000 கிட்ட சார்ஜ் பண்ணுறீங்க, நீங்களே சமைச்சிக்கோன்றீங்க. சமைக்கிறது இது என்னென்னா கொடுமைனா, சமைக்கிறதுக்கு வந்து ஒரு பாக்ஸு பிளேட்டு அதெல்லாம் இருக்கும்ல, அந்த பிளேட்லாம் வந்து ரூமில் கிடையாது, அது தனியாக வந்து வாங்கணும். நான் அவங்கள்ட்ட தான் இருக்குது, அதை வந்து டெபாசிட் $300 டெபாசிட் பண்ணிங்கன்னா திருப்பி கொடுத்துருவோம் அதை அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். அப்போ தான் என்ன சொல்கிறானுங்கன்னா பெரிய பாக்ஸ், அது கிலோ ஒரு 30 கிலோ இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாக்ஸு சட்டிக்கிட்டி எல்லாமே இருக்குள்ள அந்த பாக்ஸை அந்த ரிசப்ஷன்லேருந்து நான் இப்போ தங்கியிருக்க ரூம் பார்த்திங்கன்னா அங்கே ரிசப்ஷன்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரு நடந்தால் வந்தேன். இப்போ ஷட்டில் எதுவுமே கிடையாது அங்கே வரத்துக்கு. ரிசப்ஷனில் போய் அந்த தட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு அதை தூக்கிட்டு வந்து நான் இங்கே வச்சு குக் பண்ணிவிட்டு திருப்பியும் கையில் தூக்கிட்டு வந்து அங்கே 1.5 கிலோமீட்டர் தாண்டி கொண்டு வந்து வைக்கணுமா. வச்சா தான் வந்து அந்த 300 டெபாசிட் வந்து கொடுப்பாங்க. கேட்டவங்க செம்ம காண்டாகிடுச்சு. ஏன்னா எப்படி இல்லாமல் இருக்குது உங்கள் நாட்டில் ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து மோசமாக இருக்குது, இந்த மாதிரி நான் சொல்லி ஷாக் ஆகிட்டு இருந்தேன். என்னாச்சு உனக்கு புரியலையா, இங்கிலீஷ் தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சு. இல்லை நெவர் சீன் லைக் திஸ் இன் எனி கண்ட்ரி அப்படின்னு. இந்த நாட்டுக்கு போயிருக்கேன், எங்கேயுமே இந்த மாதிரி பார்த்ததில்ல, மோசமாக இருக்குது உங்கள் கேம்ப் சைட்டு, நான் வேறு மாதிரி நினச்சி வந்தேன், இவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க இது கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்புறம் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் ரூல்ன்றப்போ நான் என்ன பண்ணுறது, ஓகே இல்லை எனக்கு சாப்பாடெலாம் வேணாம், நான் நடந்தே போய் எங்கேயா போய் சாப்பிட்டுக்கிறேன், இப்போ சமைக்கணும்னு அவசியம் இல்லை, அது பிளேட்டை தூக்கிட்டு வந்து 1.5 கிலோமீட்டர் தூக்கிட்டு வந்து அந்த டப்பா 30 கிலோ டப்பா நான் தூக்கிட்டு வந்து வைக்கணுமா, வேறு யாரும் தூக்கிட்டு வைக்க மாட்டாங்கன்னு கேட்டால் இல்லை அது மாதிரி ஆள் யாரும் இல்லை அப்படிங்குது. என்னடா டே சொல்கிறீங்க, $13,000 அந்த ரூம் ஆக்சுவலாக இங்கே தங்குறது மோசங்க. அது இல்லாமல் நடந்து வந்துட்டுருக்கும், கடைசி ரூம் கொடுக்குது. ஃபஸ்ட்டு இந்த கேம்ப் சைடு டெசர்ட் கேம்ப் சொல்லிட்டு. இப்போ என்னென்னா வந்து இப்போ நான் வந்து செசிரம் அப்படின்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இப்போ அந்த ஏரியா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 5 கிலோமீட்டர் நடந்து போய் அந்த டூர் பேக்கேஜ்லாம் இருக்கான்ற செக் பண்ணிவிட்டு, ஏன்னா இங்கே புக் பண்ணலாம் தானே சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏன்னா $900 சின்ன அமௌண்ட்டு கிடையாது, பெரிய அமௌண்ட்டு. அதில் இன்னொன்று என்ன பிரச்சனை வச்சுக்கோங்களேன், சாப்பாடு காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சேர்த்து புக் பண்ணியிருந்தேன். அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காலை உணவு பார்த்திங்கன்னா 5 மணிக்கு நான் எழுந்திரிச்சி ரிசப்ஷனில் வந்து வாங்கிக்கணுமா சாப்பாடை. கேளுங்க காமெடியை. வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் திருப்பி தூங்கிக்கணுமா. 7 மணிக்கு தான் ஷட்டில் எடுத்தது. எனக்கு புரியலை, என்னடா இது கம்பெனின்ற மாதிரி தெரில. 5 மணிக்கு நான் சாப்பாடுக்காக வந்து எந்திரிச்சு தூக்கத்தில் எந்திரிச்சு போய் ரிசப்ஷனில் போய் வாங்கிட்டு திருப்பி வந்து தூங்கணும். இப்படி இருக்கக்கூடாது. நபிபியா டூரிசம் வந்து இந்த ஏரியாவில் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஹோட்டலில் வந்து சர்வ் பண்ணிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது இவ்வளோ கம்மியாக காசு கட்டி நம்ம ரூம் வந்தால் கூட ஓகே, இவ்வளோ அதிகமாக கொடுத்து வயிற்றுச்சலாக இருக்குது எனக்கு. என் செம்ம தலைவலி ஆயிடுச்சு. ஓகே நான் மறுபடியும் வந்து பேச வந்துட்டேன், ஃபஸ்ட்டு ரூமை காமின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்துட்டேங்க. இப்போ என்னன்னா நான் 6 கிலோமீட்டர் இப்போ அடுத்து சிட்டிக்கு டவுனுக்கு நடந்து போய் அந்த டவுனில் போய் யாரும் காலைல பஸ் இருக்கா ஷட்டிலுக்கு அப்படின்றத போய் செக் பண்ணணும். அதுதான் இப்போ பண்ணணும், வேறு வழி இல்லை. பட் இடம் சூப்பராக இருக்குங்க, இந்த ஏரியா செம்மையாக இருக்குது, கார்லலாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். பட் வந்து ஒரு காமன் சென்ஸ் கூட இல்லாமல் பேசுகிறாங்க. நானே தூக்கிட்டு வந்து நானே வைக்கணுமா,
செம்ம காண்டாயிடுச்சு எனக்கு. அந்த வேலை செய்த பிள்ளைகிட்ட போய் நல்லா சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். மண்டை காய்ச்சல் எனக்கு தலைவலிக்குதுங்க உண்மையிலே எனக்கு. ஏண்டா வந்தோன்னு இருக்குங்க. இந்த மாதிரி அனுபவம் வந்து எனக்கு கிடச்சதே கிடையாது ட்ராவலில். மோசம் அன்றைக்கி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேம்ப் சைட்டில் வந்து கார் எதுவும் இருக்கான்னு கேட்டேன் டவுன் போகிறதுக்கு. எவ்வளோன்னு கேட்டேன் தரலான்ட்டாங்க. அதனால் வந்து நடந்தே 1 மணி நேரம் நடந்து போகிறது. நடந்தே வந்து அந்த கிராமத்துக்கு போயிட்டுருக்கேன். அந்த டவுனுக்கு போயிட்டு அங்கே ஒருவே பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே போய் சாப்பிட்டுட்டு திரும்ப வரும்போது அங்கே எதுவும் வண்டி கிடச்சிதுன்னா ஏறி வரலாம். நடந்து போகும்போது வண்டி வந்துச்சுன்னா கை காமிச்சு நிப்பாட்டி அதில் போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். சரி பாருங்கள். யா எவனுமே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரில. கொடுமை. பெரிய கார் வந்து நிப்பாட்டி பார்ப்போம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நடந்து வந்த வண்டி நிப்பாட்டாங்க. வண்டியில் வந்து ஏறி இப்போ வந்து நாங்கள் வந்து டவுனில் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் பெல்ஜியம். ஹாய் கைஸ், how are you? Hi. Fine. Hi. So guys, what's your name? Jonas. Jonas. Your name? Lynn. Lily. Okay. Nice. So how long you traveling here in 3 weeks. 3 weeks. Already 3 weeks now. Yeah. Ah, okay. How you like it? Very nice. Very nice. Yeah. Very I would beautiful. recommend it. Nice. Thank you so much for dropping us here. Not a problem. Not a If problem. you had to walk it, it was a ferry. Oh my God, it's very long. Very long far. journey. We thought they have a vehicle here, but they don't have a vehicle. Oh, this is the restaurant. Yeah, that's the restaurant. Okay. Smile on the camera. Yeah, how are you? Camera. Good eye, man. Good. How are you? Welcome to Sources Oasis. Social. Sources Oasis. Sources Oasis. Engine This is the place name. Yes. Okay, what's your name? Castro. Castro's my name. Castro. Castro's my name. Okay, how long you working here? 5 years now. 5 years. Yeah. Enjoying? Very much. Great, man. Yeah. Thank you. Salute. Okay. Thank you, guys. Take care. ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சொசுவாலி வந்தாச்சுங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாலைவனம் மண் அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே தான் வந்து மதியான் படம், அப்புறம் வந்து லாஸ்ட் நம்ம எடுத்த கோஸ்டல் எடுத்த அந்த லாஸ்ட் நம்ம வந்து அந்த கடல் பகுதிக்கிட்ட எடுத்த பாலைவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வந்து மதியான் படம், அப்புறம் வந்து அயன் படம் தான் எடுத்துருப்பாங்க, நிறையா படம் எடுத்துருப்பாங்க. பட் இப்போ வந்து எந்த இடமும் பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து மதியான் படம் எடுத்துருக்காங்க. அந்த சிறுத்தையெல்லாம் வளர்ச்சின்னு அதுக்குள்ள இங்கே தான் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன தோட்டம் ஒன்று இருக்குது நடந்து போகிறது. இது வந்து மீடியமாக, இது வந்து பெருசாமா. நான் வந்து சின்னதுலேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். மேகமே இல்லை பாருங்க இங்கே. ஆனால் வந்து மழை காலத்தில் மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாக வந்து ஆறு மாதிரி தண்ணி ஓடுமாங்க இங்கே. காரே போக முடியாதான். பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்கீங்களா? வணக்கம் மீன்ஸ் ஹலோ. நமஸ்தே யூ சே. Namaste. வணக்கம் மீன்ஸ் லைக் தட். So இங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமாபாத். So you guys from Islamabad, right? Yeah, we live there for the moment. Yes. How long you living there in Islamabad? 1 year. 1 year. 1 year, and then we stay for another 3 years there. Ah, that's Very good. lovely place. That's Yes. good. That's good. Yes. Yeah, I want to visit, but you know. So what's your name, brother? Christian. Christian. Yes. And your name? Eva. Nice to meet you guys here. Nice to meet In Nice to Dunes. Once again, you see the world is a small. Yeah, the Yeah. We will meet again, of course. Yeah. We could have phoned each other and meet somewhere in Islamabad. Yes. Can I invite you to the Dead Fly? Thank you. So guys, You know that Namibia. ஃபைனலாக அப்போ தான் டெட் ஃப்ளை வந்துட்டாங்க. டெட் ஃப்ளைல தான் வந்து அந்த படம் ஷூட்டிங் எல்லாமே எடுத்திருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடம் தான். பக்கத்தில் போனால் உங்களுக்கு கிளியே தான் தெரியும். Yeah, well, இந்த இடத்துக்காக தாங்க இவ்வளோ செலவு பண்ணி வந்திருக்கோம். நான் வந்ததுக்கப்புறம் இதுக்காக இவ்வளோ செலவு பண்ணணுமா ஆயிடுச்சுங்க. ஏன்னா அந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்கோம். இந்த நமீபியா ட்ரிப் பார்த்திங்கன்னா வந்து நான் போனதுலேயே வந்து விலை அதிகம்னு சொல்லுவேன். சிரியா கூட விலை அதிகம் தான். பட் இருந்தாலும் பேக்கேஜ். பட் தனியாக போய் இவ்வளோ செலவு பண்ண ஒரு நாடுன்னு பார்த்திங்கன்னா இந்த நாடு தான். அந்தளவுக்கு
செலவு பண்ணதுக்கான ஒர்த்து இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கென்யாவில் எவ்வளோ செலவு கம்மி பண்ணாலுமே அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இவ்வளோ காஸ்ட்லி இருக்கக்கூடாதுங்க, ரொம்ப அதிகம். எதனாலன்றத அடுத்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது இதில். பாலிட்டிக்ஸ் சீசன் சொல்கிறேன். நேற்று தான் வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வந்தது. நான் விண்டோக்கு போய்ட்டு விண்டோக்கில் தெளிவாக உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிற ஒன்று தான், நான் நிறையா கடன் வாங்கி நிறையா மாட்டியிருக்கேன், சிக்கலில் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து நம்மள்ட்ட இருக்க காசை வச்சு ஜாலியாக அப்படி இருக்க முடியும், அப்படி இருக்கலாம். கடன் வாங்கி டூர் போகிறது, இல்லை கடன் வாங்கி நம்ம எதாவது மொபைல் எதாவது வாங்குறது, அந்த மாதிரி இல்லாமல் காசு சேர்த்து வச்சு வாங்குங்க. எந்த இஎம்ஐ எந்த லோன் எதுலேயும் மாட்டிக்காதீங்க. இருக்கிற காசை வச்சு நம்ம வாழ போவோம். இருக்கிற காசை வச்சு வாழலாம். என்னால் பேச முடியல, ஏன்னா பாலைவனத்தில் ஒரு அரை மணி நேரம் நடந்து வந்துட்டுருக்கேன் நிப்பாட்டாமல். ஸோ அதனால் வந்து நம்ம இருக்கிறத வச்சு வாழுவோம், ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். லோன் வாங்கினீங்கன்னா அதோட சுத்தல்லே இருப்பீங்க. மாதம் வேலைக்கு போகணும், அந்த காசை பே பண்ணணும், அப்படியே இருப்போம். வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். அதில் மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுக்கோங்க, வீட்டில் உள்ளவங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ போட்டுக்கோங்க. ஏன்னா அதிகமாக நீங்கள் சம்பாதிச்சு காசு செலவு பண்ணுற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் தான். இந்த மாதிரி வந்து 10 லட்சமோ 5 லட்சமோ உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த கார்டை காமிச்சா போதும், அந்த செலவு இல்லாமல் இன்சூரன்ஸ் பே பண்ணிடும். திடீர்னு நம்ம வந்து அந்த நேரத்துக்கு காசு இருக்காது, டக்குன்னு யார்கிட்டயே போய் கடன் வாங்குவோம், அதுக்கப்புறம் கட்ட முடியாது. அதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வந்துடும். அதனால் தயவு செஞ்சு எல்லாமே வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டுருங்க. நீ என்னடா பருப்பா நீ போட்டியாடான்னு கேட்பீங்க. நானும் போடல, ரீசெண்டாக தான் அதை பற்றி தெரிய வந்தது, லைவாக பார்த்தேன். அதனால் சொல்கிறேன், நான் இந்தியா போனதுக்கப்புறம் கண்டிப்பாக போய் போட்டுருவேன். ஸோ நீங்களும் முடிஞ்சால் 2000 ரூபா நம்ம வருங்க, மேக்ஸிமம் 300 நம்ம இருக்குது இன்சூரன்ஸு மாதத்துக்கு வருஷத்துக்கு கட்டி வச்சுக்கோங்க. அது போதையும் கண்டுக்காதீங்க. பட் பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் மெடிக்கல் போகும்போது யூஸ் ஆகும் கண்டிப்பாக. இதாங்க டெட் ஃப்ளை. இங்கே தாங்க தனுஷ் வந்து படுத்து கிடந்தார் தண்ணி இல்லாமல். கண்டிப்பாக நானும் இப்போ தண்ணி இல்லாமல் தான் இருக்கேன். நானும் இங்கே படுத்துவான்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து சிவாஜி படத்தில் ஒரு பாட்டு, அயன் படத்தில் ஒரு பாட்டு, நெஞ்சு அதெல்லாம் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. இந்த இடத்துல எதுவும் மக்கள் எதுவும் வாழ்ந்துருப்பாங்கன்னு தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த பாலைவனத்து நடுவில் யாரும் வந்து வாழ்ந்துருக்க போகிறோம். இங்கே பாருங்கள், எல்லாம் ஷார்ட்கட்டில் மேலே ஏறன்னு சொல்லிட்டு மாட்டிக்கிறாங்க. செம்மையாக இருக்குங்க இடம். இந்த இடம் பார்க்கறது தான் இவ்வளோ 1000 செலவு பண்ணி வந்திருக்கோம். இந்த இடம்லாம் சீனில் வந்திருக்கும்ல இந்த மாதிரி ஃப்ரேமு. இந்த பாட்டு நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்க. இந்த இடத்துக்காக ஒரு தடவை வந்திருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே தாங்க தனுஷ் உட்காந்துருப்பாரு. சுற்றிலும் பாலைவனங்க. இந்த ஒரு குச்சி மட்டும் இருக்கும். ஸோ கைஸ், இந்த இடத்த பார்க்கறதுக்காக தான் வந்து இவ்வளோதான் நம்ம வந்து பயணம் பண்ணி வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட விண்டோக்குலேருந்து 4 மணி நேரம் பயணம் பண்ணி வந்து, பயணம் கூட பிரச்சனை இல்லைங்க, அவ்வளோ செலவு பண்ணியிருக்கோங்க இந்த வீடியோவுக்கு. ஏன்டா வந்தோன்றிருக்கு உண்மையிலே. பார்த்திங்கன்னா இவ்வளோ செலவு பண்ணி இங்கே வந்து வீடியோ எடுக்கிற அளவுக்கு ஒர்த் இல்லை. மேபி ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்களுக்கு வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, அவங்க எடுக்கலாம். மூவி படம் எடுக்கிறவங்க இவ்வளோ தான் வருவாங்க, அவங்க சம்பாதிக்கலாம். பட் நான் இவ்வளோ தான் வந்தது வேஸ்ட்டு. பட் ஓகே, வந்து சூப்பராக அந்த இடத்த என்ஜாய் பண்ணிட்டு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ கைஸ், பார்த்திங்கன்னா வந்து இப்போ நாங்கள் இந்த டெட் வேலியிலேருந்து கிளம்பி திரும்ப நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே போக போகிறோங்க. ஏன்னா வந்து நாங்கள் பார்த்து முடிச்சாச்சு. இந்த இடத்துக்காக தான் இவ்வளோ தான் வந்தோம். வந்துட்டு என்ஜாய் பண்ணோமான்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு என்ஜாய் பண்ணோம். ஏன்னா இது மாதிரி நிறைய இடங்கள் பார்த்தனால வந்து அந்தளவுக்கு எனக்கு இம்ப்ரெசிவாக தரல இந்த இடம். பட் ஆனால் வந்ததுக்கு மன நிறைவாக இருக்குது.
அமைதியாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்பி நாங்கள் திரும்ப கார் ஏறின இடத்துக்கு வந்து போய் அங்கேருந்து எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேறு கேம்ப்லேருந்து கட்டி கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்குது அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே திரும்ப வந்து சிசிரம் போகிறோம். சிசிரம் போயிட்டு நமக்கு 1 மணிக்கு வந்து கார் இருக்குது. 1 மணிக்கு வந்து நம்ம ஏறி ஸ்ட்ரைட்டாக விண்டோக்கு போகிறோம். விண்டோக்கு போயிட்டு நாளான்னைக்கு வந்து நான் திரும்ப நான் இந்தியா போகிறேன். இந்தியா போயிட்டு அதுக்கப்புறம் இந்தோனேஷியா போகிறோம். அடுத்த ட்ரிப்பு இந்தோனேஷியா சுற்றி பார்க்க போகிறதில்ல, வேறு மாதிரியான வித்தியாசமான இடங்கள் பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம்.